அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல். மார்கழியில் காலையில் இந்த பனியில் நம்ம எந்திரிச்சு கழுவி விட்டுட்டு வாசல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கோலம் போடும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நல்லா பிரிஸ்காக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டே நல்லாயிருக்கும். காலையிலே இதை நான் எந்திரிச்சிருக்கேன் பாருங்கள்லாம் கழுவி விட்டுட்டு நான் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கிறேன். காலையிலே நம்ம கோலம் போட்டுட்டு கலர் கோலம் மாவெல்லாம் போட்டு கோலம் போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது வீடு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு முடிக்கவும் வெளிச்சம் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. கோலம் போட்டுட்ருக்கும் போதே வீடியோ எடுக்க முடியல என்னால். என் பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க, எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நான் கோலம் போட்டு முடித்த உடனே தான் நான் வீடியோ எடுத்தேன். ஃபோன் ஸ்டாண்டும் வந்து குட்டியாக தான் இருக்கும். அது அந்த இடத்துல சரியாக நிற்காது, ஈரமாக இருக்கும். அதனால் நான் முடித்தோடனே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து போடுறப்பவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். முடியுதா என்னென்னு நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அந்த காலையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த கோழி கூவுற சத்தம், அந்த காற்று, கோயிலில் வந்து ஒரு சாமி பாட்டு ஓடுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பனியை பாருங்கள். கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அப்படியே நடந்துட்டு வரலான்னு சொல்லி போனேன். வயல்லாம் வந்து பச்சையாக நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பனியில் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அந்த நாற்றுலலாம் பனி அவ்வளோ ஒரு முத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவில் பூரி தான் நான் வந்து செய்ய போகிறேன். 1 கப் கேழ்வரகு மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து மாவு வந்து பசைஞ்சு நம்ம திரட்டுறதுக்காக தான் நமக்கு நல்லா வரும் மாவு. அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மாவு பசைஞ்சிக்கிறேன். நமக்கு வந்து வெறும் கோதுமை மாவுன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். கேழ்வரகு மாவுன்றதுனால நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. லைட்டாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம பாட்டு அதிகமாக ஊற்றிட்டோன்னா கேழ்வரகு மாவுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. ரொம்ப அப்புறம் மாவு குலன்னு ஆகிடும். திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு அடித்து நல்லா பசைஞ்சோன்னா நம்ம சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊற வைக்க தேவையில்ல. நம்ம நல்லா கையை வச்சு பசையறதுல தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கிறது. அதனால் மாவை நான் வந்து கையாலே அடித்து நல்லா பசைஞ்சு உடனே தான் நான் மாவு வந்து உருட்டி எடுக்க போகிறேன். ஊரெல்லாம் வைக்க போகிறது இல்லை. நம்ம பெசையறதுல தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பூரி கேட்டதுனால நான் பூரிக்கு வந்து உருட்டுறேன். பூரிக்கு குட்டி குட்டியாக உருட்டினா போதும். கொஞ்சம் மொத்தமாக குட்டி குட்டியாக உருட்டினாவே பூரிக்கு போதும். சப்பாத்தினா நம்ம நல்லா பெருசாக மெலிசாக உருட்டிக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவு தொட்டு உருட்டிகிட்டு இருந்தேன். கேழ்வரகு மாவு தொட்டும் உருட்டிக்கலாம், கோதுமை மாவு தொட்டும் நம்ம வந்து உருட்டிக்கலாம். ஒன்று ஒன்றா தேய்ச்சி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பூரி கிழங்கு பிள்ளைங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா பூரி அப்படின்னு சொன்னாவே உருளைக்கிழங்கு வச்சு அந்த கிழங்கு மசாலா தான் நல்லாயிருக்கும். அதுதான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதுவும் வந்து நான் அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் வந்து இதில் வந்து அது செய்கிறத வந்து நான் காமிக்கலை. பூரி மட்டும் நான் வந்து மாவு பசைஞ்சு போடுறத மட்டும்தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். கேழ்வரகு வந்து நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவ்வளோ நமக்கு கால்சியம் இருக்குது கேழ்வரகுல. அது வந்து நம்ம புட்டு செஞ்சு எடுத்துப்போம், அடை செஞ்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு கூழாக செஞ்சு எடுத்துப்போம், களி செய்வாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ வெரைட்டி, ஒரே ஒரு மாவில் எவ்வளோ வெரைட்டியாக செய்யலாம் பாருங்கள். அதனால் நம்ம ஒன்றும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடும்போது பசங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது அடிக்கடி தான் செய்ய முடியாது. அழகாக எவ்வளோ பூரி வந்து எவ்வளோ உப்பி வரும்னு சொல்லி பாருங்கள். கேழ்வரகு மாவு வந்து பூரி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக தான் நம்ம வந்து உப்பி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். அழகாக உப்பி வருது பாருங்கள் எப்படி. சூப்பராக இருந்துச்சு பூரி. இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா பூரியை போட்டு எடுத்தாச்சு. இதோ காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்னா அந்த உப்பல் வந்து குறைஞ்சிருது. பூரி வந்து போட்டு வச்சுட்டேன். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து நான் பூரி சாப்பிட மாட்டேன். நான் வந்து அதிலே மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து அடை செஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கேழ்வரகு மாவுனாவே அடை தான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நமக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு
நான் அடையாக போட்டுக்கிட்டேன். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கூட ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு. சேர்த்து செய்யும்போது ரொம்ப பெஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த செங்கல்லில் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா தேள், அதில் வந்து குட்டி தேள் தான் 2 இருக்குது. அந்த தண்ணி பைப் போகிறதுக்கு வெயிட்டு வந்து கீழே வந்து பைப் வந்து தாங்காதுன்னு சொல்லிட்டு அடியில் நாங்கள் வந்து தாங்கலுக்கு இந்த செங்கல் வச்சுருந்தோம் ஒரு 3. அது வந்து மழைலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் அப்படி வந்து தேள் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்த்ததுமே வந்து பயந்துட்டேன். அது அப்புறமா அடித்து நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபுல்லாக கழுவி தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் அதனால் அது வந்து படுக்க வைக்காமல் நிற்க வச்சுட்டேன் கல்ல. ஏன்னா கேப் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி தேள், பூரா அதெல்லாம் போய் அடையும். அதனால் கேப் இல்லாமல் நிற்க வச்சுட்டேன் இந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் வீட்டில் செங்கல்லாம் இருந்துச்சுன்னா அதிகமாக அடைச்சி வைக்காதீங்க. எடுத்துருங்க. அது இங்கேயும் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். அதையும் நான் எடுத்துடணும். மழை டைமில் பயமாக இருக்குது. பூச்சி பொட்டு வருது. அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரே இடத்துல அடுக்கி வைக்காதீங்க. எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேழ்வரகு மாவில் பூரி எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.